2026 கிர்கிஸ்தானில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் உங்களோட மெடிக்கல் எஜுகேஷனுக்காக கிர்கிஸ்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அந்த கண்ட்ரி உங்களுக்கு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத. ரீசெண்ட் டேஸில் கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் சைடில் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிறைய பேனிக் கிரியேட் ஆகிருக்கு. கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 13 யூனிவர்சிட்டிஸை பேன் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிஸோட அக்ரிடியேஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அங்கே பேன் பண்ண யூனிவர்சிட்டிஸில் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்ருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் நிறைய பேர் அங்கே படிச்சுட்ருக்காங்க. கிர்கிஸ்தானில் மெடிக்கல் எஜுகேஷன் எப்படி இருக்குது, அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அண்ட் கிர்கிஸ்தான் உங்களுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சரவணன், கரியர் கன்சல்டன்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் லைட் அண்ட் மைண்ட் எஜுகேஷன். ஒரு 5 to 6 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் டாக்டர் ஆகணும் அப்படின்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிர்கிஸ்தானாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் 2020 2021 டைமில் நிறைய மாணவர்கள் கிர்கிஸ்தானுக்கு மெடிக்கல் எஜுகேஷனுக்காக போனாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் கிர்கிஸ்தானில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. இந்த ஒரு வீடியோவில் நாம் 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் சைடு இருந்து வந்திருக்கக்கூடிய மேஜர் ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பர்டிகுலர்லி இன் மெடிக்கல் எஜுகேஷன். கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய மெடிக்கல் எஜுகேஷன் மேலே அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2025 2026 இந்த வருஷத்தில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய மெஷர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இரண்டாவது, FMGL ரெகுலேஷன் 2021 நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்தது. நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஃபாரினில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய FMGL ரெகுலேஷன் 2021 அந்த எல்லா ரூல்ஸையும் கிர்கிஸ்தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த 2 விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக மெடிக்கல் எஜுகேஷன் மேலே கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2025 கிர்கிஸ்தானோட பிரசிடெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் உங்களால் நம்மளோட இந்தியன் எம்பசி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். பிஸ்கேக்கில் இருக்கக்கூடிய, அதாவது கிர்கிஸ்தானில் பிஸ்கேக்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பசி வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வைசரிஸ் எல்லாத்தையும் உங்களால் டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்க முடியும். ஸோ அந்த அட்வைசரியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் சாடியர் ஜப்பாரோவ் ஒரு ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. அதில் அவர் மெடிக்கல் எஜுகேஷனில் நாங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மேஜர் ரிஃபார்மோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, கிர்கிஸ்தானுடைய மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இந்த அட்வைசரியோட 3rd பேராகிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு ரிஃபார்ம் கொண்டு வருவதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ரீசெண்ட் இயர் தேர் ஹேஸ் பீன் அ ரேபிட் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் that have obtained license to operate in the field of education. சில ஆண்டுகளாக
கிர்கிஸ்தானில் வந்து நிறையா ப்ரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உருவாயிடுச்சு. அவங்க வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஹவவர் மோஸ்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லேக் த நெசசரி கிளினிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இருந்தாலும் கூட நிறைய இன்ஸ்டிடியூஷனில் வந்து கிளினிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. their teaching staffs do not meet the standard qualification. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியருடைய அந்த ஒரு கல்வி தகுதி அந்த அளவிற்கு இல்லை. அந்த எஜுகேஷனல் ப்ராசஸ் இஸ் ஆஃபன் ரெடியூஸ்டு டு தி ஃபார்மல் இஷ்யூவன்ஸ் ஆஃப் டிப்ளமோஸ் வித் மினிமல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப மினிமமான ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆஸ் த ரிசல்ட் hundreds of specialist graduates annually with low level of knowledge. இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ் வந்து வெளியே வராங்க. அவங்களுக்கு வந்து நாலேஜ் கம்மியாக இருக்குது. ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்டர்மைனிங் த ட்ரஸ்ட் இந்த மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம், அவங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இல்லை. இதனால் கிர்கிஸ்தானில் படித்துட்டு வரக்கூடிய மாணவர்களுடைய டிகிரி அந்த ஒரு ரெப்புடேஷன் வந்து ஸ்பாயில் ஆகுது, டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்னால கிர்கிஸ்தானுடைய மொத்த நேஷ்னல் ஹெல்த் கேர் சிஸ்டம்லேயும் குவாலிஃபைடான ஸ்டாஃப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிர்கிஸ்தானுடைய மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேறு யாரும் சொல்லலை, கிர்கிஸ்தானோட பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்காரு. சுச்சுவேஷன் இங்கே வந்து இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் சரி செய்வதற்காக நாங்கள் சில இம்பார்ட்டண்ட் மெஷர்ஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்போ சொன்னாங்க அப்படின்னா 2025 ஆகஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 4-5 வருடங்களாக கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், நான் எல்லா யூனிவர்சிட்டிஸ் சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே தான் போயிட்டு இருந்தது. அண்ட் நிறைய கரப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. பசங்க வந்து படிக்கலை அப்படின்னாலும் வந்து அமௌண்ட் கொடுத்து அவங்க வந்து டிகிரிஸ் வந்து வாங்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டே இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். கரப்ஷன்ஸ் வந்து மெடிக்கல் எஜுகேஷனில், அதுவும் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷனில் நிறையா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக அவங்க என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க, என்னென்ன மெஷர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் மோனோபோலி வந்து கொண்டு வர போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமிக்கு கீழே தான் எல்லாமே வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இங்கே எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் வந்து கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமிக்கு கீழே தான் மற்ற யூனிவர்சிட்டிஸ், மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஹையர் மெடிக்கல் அண்ட் ஃபார்மகூட்டிக்கல் எஜுகேஷனுக்காக, அண்ட் தென் வந்து அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த எல்லா விஷயமுமே வந்து கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி தான் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹையர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து ஸ்டேட் அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்கணும். அவங்க வந்து திரும்பவும் அங்கீகாரம் கவர்மெண்ட் கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் யூனிஃபைட் நேஷ்னல் எஜுகேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ். கிர்கிஸ்தான் கவர்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான எஜுகேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கணும். அந்த கல்வித்தரம் வந்து ஒரே மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. அடுத்ததாக, அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் நடக்கக்கூடிய கிளினிக்கல் ப்ராக்டிசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ஷூர் வந்து பண்ணியிருக்காங்க. ஐந்தாவதாக என்னென்னா, இதுதான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், மினிமைசிங் கரப்ஷன் ரிஸ்க் அண்ட் இம்ப்ரூவிங் டிரான்ஸ்பரன்சி இன் மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம். அங்கே இருக்கக்கூடிய கரப்ஷன், ஸ்கேம்ஸ் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆறாவதாக, அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட லைசன்சிங்க்கும் அக்ரிடேஷனுக்கும், அங்கே இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கும், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன், அங்கே இருக்கக்கூடிய கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிஷன் வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு ஆர்டரில் கிர்கிஸ்தான் பிரசிடெண்ட் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அக்ரிடேஷன் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அக்ரிடேஷனுக்கு அவர் கொடுத்த டெட்லைன் வந்து June 1, 2026. இந்த ஆர்டர் வந்து எப்போ பாஸ் பண்ணுறாங்க? August 2025 பாஸ் பண்ணுறாங்க. June 1, 2026க்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அக்ரிடேஷன் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை அக்ரிடேஷன் வாங்கலை அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியுடைய அங்கீகாரத்தை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத பிரசிடெண்ட் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. இது வந்து 2025 நமக்கு கிடைச்ச அப்டேட். அதன் பிறகு 2026 இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் பிரசிடெண்ட்டோட அந்த ஒரு ஆர்டரை பற்றின விஷயத்தை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிர்கிஸ்தானில் இனி வரக்கூடிய வருடங்களில் அட்மிஷன்ஸ், அதுவும் பர்டிகுலராக இன்டர்நேஷ்னல் அப்ளிகன்ஸுக்கு எப்படி அட்மிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தனியாக ஒரு போர்ட்டல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே யூனிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கிர்கிஸ்தானில் அட்மிஷனில் நிறையா ஸ்கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. நிறைய பசங்க வந்து லட்சக்கணக்கான அவர்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து அவங்க தொலைச்சிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் வந்து பாதிக்கவும் பட்டிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டேஸில் நம்மளால் பார்க்க முடியும், கிர்கிஸ்தானில் நிறைய ஸ்டூடெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து உருவாயிட்டாங்க. படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து அட்மிஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கூட இதில் நிறையா அனுபவம் இருக்கும். யாராவது உங்ககிட்ட கிர்கிஸ்தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா அங்கே படித்து முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் அட்மிஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸுக்கு கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அக்ரிடியேஷனுக்கு வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டெட்லைன் வந்து 1 June 2026 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாட்களுக்கு மேலே நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடணும். எங்கள் சைடு நாங்கள் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வந்து அதில் கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இம்பேக்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் இப்போ நீங்கள் கரண்ட்லி ஏதாவது கிர்கிஸ்தான் காலேஜில் படிச்சுட்ருக்கீங்க, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு அக்ரிடியேஷன் போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு தான் வந்து அந்த கிர்கிஸ்தான் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி அந்த ஒரு யூனிவர்சிட்டி அக்ரிடியேஷன் வந்து போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் வந்து வேறு யூனிவர்சிட்டிஸுக்கு மாற்றிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மற்ற அக்ரிடேட்டட் யூனிவர்சிட்டிஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கிர்கிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய FMGL ரெகுலேஷன் 2021க்கு இது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் கிர்கிஸ்தான் போகலை, இந்த வருஷம் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யாராவது கிர்கிஸ்தானில் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க, அவங்க பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்முடைய கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய FMGL ரெகுலேஷன் 2021ல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணுறீங்களோ த்ரூ அவுட் த இயர் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கணும். அந்த யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான ஓன் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நீங்கள் வந்து இன்டர்னும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிர்கிஸ்தான் அங்கே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, பட் நம்ம கவர்மெண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தபடியாக அவங்களுடைய மெடிக்கல் எஜுகேஷனில் யூனிஃபைடான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் ஒரே அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 29th April 2026 கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைச்ச அப்டேட். அதன் பிறகு கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்து அட்வைசரி தான் ரொம்ப ஷாக்கிங்கான அட்வைசரி. ஸோ இந்த ஒரு அட்வைசரியை
கிர்கிஸ்தானில் பிஸ்கெக்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பசியும் அவங்க வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய மாணவர்கள் இந்த ஒரு அட்வைசரியை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வைசரி ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட் விஷிங் டு ஸ்டடி மெடிக்கல் கோர்சஸ் இன் கிர்கிஸ்தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1 ஜூன் 2026 எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அக்ரிடேஷன் அங்கே வந்து வாங்கியிருக்கணும்னு கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய 13 யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய அக்ரிடேஷன் வந்து கிடைக்காம விட்டுருக்கு. அந்த அட்வைசரி வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் விஷிங் டு ஸ்டடி மெடிசன் இன் கிர்கிஸ்தான் ஆர் அட்வைஸ்ட் நாட் டு டேக் அட்மிஷன் இன் த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தட் டிட் நாட் பாஸ் ஸ்டேட் அக்ரிடேஷன். அங்கீகாரம் பெறாத இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அட்மிஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யார்? இந்தியன் எம்பசி இன் பிஸ்கெக், கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி வந்து சொல்லியிருக்காங்க. And also the medical universities that have been accredited only for 1 year of the medical course for the duration of 5 years is also mentioned below. ஒரு சில யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து ஒரே ஒரு வருஷத்துக்காக அக்ரிடேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. 5 வருட கோர்ஸுக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிஸையும் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அக்ரிடேஷன் பாஸ் பண்ணாத யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அவிசேனா இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் நிறைய பேர் இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸும் அக்ரிடேஷன் கிடைக்காம இருக்குது. அடுத்த ஆடம் யூனிவர்சிட்டி, ராயல் மெட்ரோபாலியன் யூனிவர்சிட்டி, அல்டமிமி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, அலாட்டோ இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிரிஜிக் மெடிக்கல் அண்ட் டென்டல் இன்ஸ்டியூட், Selambago University, Eurasian International University, Bishkek International Medical Institute, International University of Medicine and Science, Central Asian International Medical University, and finally Osh International Medical University. இந்த ஓஷ் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லையும் நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுத்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அதோட லிஸ்ட் அவுட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிஜிக் நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜலாலாபாத் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கிரிஜிக் உஸ்பெக் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, இஷிகுல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஜலாலாபாத் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஏசியா, இன்டர்நேஷ்னல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. இந்த ஒரு வருஷம் மட்டும் அங்கீகாரம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து இதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னா, இந்த வருஷம் அங்கீகாரம் கிடச்சிருச்சு, எவ்ரி இயர் அவங்க திரும்பவும் அதோட அக்ரிடேஷனுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணணும். எதிர்காலத்தில் அந்த அக்ரிடேஷன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடைசியாக இந்த அட்வைசரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய இந்தியன் எம்பசி சொல்லியிருக்காங்க, ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பைரிங் டு ஸ்டடி மெடிசன் இன் கிர்கிஸ்தான் ரிப்பப்ளிக் ஷுட் take note of the ongoing development in the field of medical education. கிர்கிஸ்தானில் மெடிக்கல் எஜுகேஷனில் என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கிர்கிஸ்தான் மெடிக்கல் எஜுகேஷனில் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம், 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, கிர்கிஸ்தானில் என்ன மெடிக்கல் எஜுகேஷன்ஸில் ரிஃபார்ம்ஸ் நடந்துகிட்ருக்குங்கிறத பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். 2வது, கிர்கிஸ்தான் நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனுடைய FMGL ரெகுலேஷன் 2021 சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதில் முதல் விஷயம் பார்த்துட்டோம். 2வது, கிர்கிஸ்தான் நம்மளுடைய FMGL ரெகுலேஷன் 2021 சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னா, டில் நவ் இன்றைய நாள் வரைக்குமே கிர்கிஸ்தான் சைடில் இருந்தோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியோட சைடில் இருந்தோ இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் FMGL ரெகுலேஷன் 2021 சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுமே நமக்கு வரவில்லை. நீங்கள் கிர்கிஸ்தான் தவிர நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிஸ், எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யாவை எடுத்துக்கலாம், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், ஜார்ஜியா, வியட்நாம், ஈவன் ஃபிலிப்பைன்ஸ் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி நம்மளுடைய FMGL ரெகுலேஷன் 2021க்கு அட்லீஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. சிலர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி FMGL ரெகுலேஷன் 2021க்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் டில் நவ் கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி நம்மளுடைய FMGL ரெகுலேஷன் 2021க்கு எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுக்காம இருக்காங்க.
அண்ட் என்னோட சைடில் நான் அங்கே விசாரித்த வரைக்கும் அங்கே வந்து எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் பர்டிகுலராக இந்த லைசன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கேட்ட வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் எல்லாமே ஓரல் கன்ஃபர்மேஷனாக தான் இருக்கே தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து கவர்மெண்ட் பாடிக்கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபீஷியல் ரிட்டன் கன்ஃபர்மேஷனுமே நமக்கு வரவில்லை. இதுதான் கிர்கிஸ்தான் பற்றின ஒரு ரியாலிட்டியும் கூட. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கிர்கிஸ்தானில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறது. இல்லை கிர்கிஸ்தான் இந்த வருஷம் வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. ஸோ தட் ஒரு தப்பான யூனிவர்சிட்டியில் போய் அட்மிஷன் பண்ணி அவங்களுடைய ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணாமல் இருப்பாங்க. உங்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். We are always there to guide you. Thank you. This is Saravanan signing off.